வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திமுக தோக்க போவது உறுதி. இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. பாத்தீங்களா, நம்ம தளபதி இன்னைக்கு கடைசியா இன்னைக்கு தேர்தல் பரப்புரை, இன்னைக்கு தலைநகரத்துல பேசின இந்த உரையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். என்னுடைய வீடியோவில் முதல் முறையா தளபதி அவர்களோட வீடியோவும் சைட்ல ஓடுறது போல நான் இந்த வீடியோவை செட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தளபதிக்காக சப்போர்ட் பண்ற எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. குறிப்பா 23ஆம் தேதி நான் விசிலுக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்க தெரிகிற QR கோடை பயன்படுத்தி இந்த சேனலுக்கு நீங்க ஏதாவது உதவணும்னு நினைச்சீங்கன்னா உதவுங்க. அது இன்னும் குவாலிட்டியான வீடியோக்குள்ள நான் பதிவிடுறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நான் போவோம். முதல் முறையா நம்ம தளபதி இன்னைக்கு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு அப்படிங்கறத எந்த மாற்று கருத்தும் ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த தேர்தலுடைய கடைசி மக்கள் சந்திப்பு. இன்னைக்குதான் இன்னையோட க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து நாளானிக்கு 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி 2026க்கான தேர்தல் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். சரி, ஓகே. அப்படி என்ன மேடையில பேசினாரு தளபதினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தாங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கரூரை பத்தி பேசியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா வழிகளை பத்தியும் பேசியிருக்காரு. ஏன் திமுக எதுக்குறேன் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நாம் பார்ப்போம். முதல் என்ன சொல்லிக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுக என்ன பண்ணிச்சு மக்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா கடன் சுமை தான் அதிகமே ஏத்திருக்கு. இவங்க மக்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்துக்கு மட்டுமே பண்ணிக்கிட்டாங்க. இது அதாவது விலைவாசி ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களும் எல்லா விஷயத்திலும் மக்களுக்கு ஏற்றத்தை மட்டுமே கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாமே கடன் சுமைகள் தானா அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த கடன் சுமை 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி பக்கமா கடன் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. இதை நம்ம பார்த்துருவோம். அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு? 5-6 லட்சம் கோடி. அடுத்ததான் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், விக்கிரவாண்டி மாநாட்டிலே நான் சொன்னேன் பாத்தீங்களா, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதே நிலைப்பாடுதான் நான் இன்னும் வச்சிட்டு இருக்கிறேன். நான் இதுல இருந்து இன்னும் மாறவே கிடையாது. எல்லாரும் விஜய் பிஜேபியோட போயிட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் என்ன தெரியுமா, நான் எடுத்த நிலைப்பாடு கரெக்டான நிலைப்பாடு, அதில் தான் நான் இன்னும் பயணிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அந்த வீடியோ இன்னொரு டைம் பார்த்துடலாம். நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? பாத்தீங்களா? அடுத்ததான் பாத்தீங்கன்னா எம்மதமும் நம்மதம், அதாவது சம்மதம் சொல்ல எம்மதமும் நம்மதம். இந்த விஜய் ஏதாவது ஒரு மதத்துக்கானவன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. முஸ்லிமும் கிறிஸ்டினும் இந்துவும் நம்ம வழிபாட்டுல வேணா வெவ்வேறையா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா, நம்மளுக்கு ஒரு ஒற்றுமைன்னு வந்துட்டா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். இது மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. இது உண்மையான எல்லா மதத்தையும் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த கூட்டணி தான், ஆழ்ந்த ஒரு கட்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா சொல்லிக்காரு. அந்த வீடியோ முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான ஆளா தான் இந்த விஜய் எப்பவுமே இருப்பான். எம்மதமும் நம் மதம். பாத்தீங்களா? அடுத்ததான் பாத்தீங்கன்னா திமுக தோக்க போவது உறுதி உறுதி உறுதின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்லிக்காரு. அந்த கிளிப்பும் இன்னொரு டைம் பாருங்க. தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. பாத்தீங்களா? தளபதி அதான் தளபதிங்கிறது. எதை சொன்னாலும் சரி அதை கரெக்டா சொல்றதுதான் நம்ம தளபதி. அடுத்ததான் பாத்தீங்கன்னா பவளவிழா பாப்பா, இந்த பல்லாங்குழி பாப்பா, 75 வருஷ கட்சி பவளவிழா பாப்பாவும், இந்த 55 வருஷ கட்சி பல்லாங்குழி பாப்பாவை 2 பேர்த்தையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த விஷயத்தை உங்களுக்கு 75 வருஷ பவளவிழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் பாத்தீங்களா? யாருக்கு நீங்க ஓட்டு போட்டாலும்
அதாவது வந்து பாத்தீங்கன்னாலும் நீங்க திமுக ஓட்டு போட்டாலும் பிஜேபி மற்றும் பலருக்கு ஓட்டு போட்டாலும் சரி, யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கு போடக்கூடிய ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். பாத்தீங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கட்சி எதுக்கலாம், அது வந்து நார்மலைஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆள்றவங்க எதிர்கட்சி எடுக்கலாம், எதிர்கட்சி ஆள்றவங்க எதுக்கலாம். ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுக்கு விஜய் சார் மட்டும்தான் எதுக்குறாங்க, வேற யாரும் எதிர்க்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து என்னை எதுக்குறாங்க, நான் ஒருத்தன் ஒரு கூட்டணி, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு கூட்டணி, அதாவது பிஜேபி கூட்டணி, பிஜேபியோட மொத்த கூட்டணி தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து, அவங்களோட கிளைகள் தான் இது. அதனால வந்து நீங்க இவங்க எல்லாம் எதுக்குறது வந்து எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல, மக்களாக்கி நீங்க எங்க கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க, ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன எதிர்க்கிறாங்க, அதனால நான் ஒரு கூட்டணி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்புறம் நான் என்ன தப்பு பண்ணேன், மக்களுக்கு வந்து நல்லது எடுத்து சொன்னேன். இப்படி ஊழல் நடக்குது, லஞ்சம் நடக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரமா இருக்குது, இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து அதாவது அமைச்சர்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்றாங்க அப்படிங்கறத மக்கள்கிட்ட எடுத்து சொன்னேன். இது ஒரு தப்பா? இதுக்காகவா நீங்க இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, எல்லாரும் வந்து சேர்ந்துகிட்டு என்னை எதுக்குறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அந்த விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? தளபதியோட ஒரே கோபம் அதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஏன்டா இந்த விஜயை வந்து பகைச்சுக்கிட்டோம், ஏன்டா இந்த விஜய் வந்து இந்த பாடா படுத்தணும், ஏன்டா இந்த விஜயோடைய வாழ்க்கையில இப்படி விளையாண்டோம், ஏன்டா இந்த விஜயை தொட்டோன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் நான் உங்களை ஃபீல் பண்ண வைப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் அதுக்கான தீர்ப்பை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாரு. அந்த வீடியோவும் நான் கிளிப் காட்டுறேன். விஜயா பாடா படுத்தணும், ஏன்டா இந்த விஜயை வேதனைப்படுத்தணும், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம். பாத்தீங்களா? இப்படிலாம் உங்க திங்கிற சோத்துல நான் என்ன மண்ணாடா போட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க திங்கிற சோத்துல நான் மண்ணை போட்டேன்னா எத்தனை வழி எனக்கு கொடுக்குறீங்க? நான் ஏதாவது உங்களை தப்பு ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து அரசியல் எதிரின்னு சொன்னேன். ஆக்சுவலி எல்லாரும் அரசியல் எதிரின்னு ஒருத்தர் சொல்றதுதான். அதுக்காகவா எனக்கு இத்தனை தூரம் வழிகளை கொடுத்தீங்க? நான் உங்க திங்கிற சோத்துல மண்ணை போட்டேனான்னு சொல்லி அவ்வளவு எமோஷனலா தளபதி சொன்னது உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வீடியோவை நான் காட்டுறேன். நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏதாவது மண்ணை கிட்ட அள்ளி போட்டனா? உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை, உங்களுடைய ஊழலை, நீங்களும் மந்திரிகளும் அடிக்கிற கொள்ளைய மக்களுக்கு எடுத்து சொன்ன. இத சொல்லாம வேற என்னத்த சொல்லுவாங்க? மனுஷன் பேசுறாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து யாரையும் வந்து ஏத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி எல்லாம் வந்து பயம் பாவம். அப்புறம் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரூர் விஷயத்துக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கரூர் விஷயத்துக்கு வந்தாரு. கரூர் விஷயத்துக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல இருந்து நாமக்கல் இருந்து கரூர் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கரூர் மக்களை கேட்டாவே புட்டு 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 வைப்பாங்க. ஆனா நாமக்கல் இருந்து கரூர் வர்றதுக்கு வந்து நான் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒட்டு மொத்தமா பழி தூக்கி எங்க மேல போடாதீங்க. போலீஸ்காரங்க கொடுத்த நேரத்துல அங்க இருந்தேன், அதை தாண்டி இருந்ததான் நீங்க சொல்லணும். ஆனா அந்த நேரத்துல நாங்க பேசிட்டு இருக்கும் போது என்னென்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா பழி தூக்கி எம்மால போட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த வீடியோ முத பார்ப்போம். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். அவ்வளவு ஒரு இமோஷனலா வந்து மனசுல வச்சுட்டு இருந்திருக்காரு தலைவர். அடுத்ததான் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த தப்பும் செய்யல, உங்க மேல உண்மையிலே ஒரு நியாயம் இருக்குல்ல, நீங்க எந்த தப்பும் செய்யல, அது நானும் ஏத்துக்கிறேன். ஏன் வந்து உங்களோட அடிமைய 20 வருஷமா கரூர்ல இருந்த அந்த அடிமையை தூக்கி கோயமுத்தூர்ல ஏன் போட்டீங்க? ஏன் கரூர்ல நிக்க வைக்கலாம்ல? உங்க மேலதான் ஒரு தப்பும் இல்லை. அதையே வந்து அந்த அடிமையை தூக்கி நீங்க கோயமுத்தூர்ல தூக்கி அடிச்சீங்க.
உங்க மேலதான் ஒரு தப்பும் இல்லையல்லப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து ஒரு நியாயமான ஒரு கொஸ்டினை வந்து வச்சிருக்காரு அப்படிங்கறது இந்த வீடியோல இந்த கிளிப்ல நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? பாத்தீங்களா, இதுதான் வந்து தளபதிக்கு வந்து சரியான ஒரு கோபம் வருது. இந்த இந்த சீன்ல இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு எமோஷனல், அவர் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அத்தனை வலியும் தாங்கிக்கிட்டு, நீங்க கொடுத்த அத்தனை டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நின்று நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க அதாவது பாத்தீங்கன்னா வேற ஒருத்தனாக அந்த கட்சி விட்டு போயிருப்பான். ஆனா அத்தனை வழிகளையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் உங்களுக்காக மட்டுமே வந்து நிக்கிறேன். ஒரு நாளும் உங்களை பொய் சொல்லி ஏமாத்தவே மாட்டேன். நீங்க 100% இந்த விஜயை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கான்பிடென்ட்டா வந்து தளபதி சொல்லி இருக்கிறது வந்து இன்னைக்கு தினத்துல அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நிறைய வாட்டி இதை சொல்லிட்டாரு. இன்னைக்கு லாஸ்டா ஒரு முறை சொல்லும்போது ரொம்ப மனசு கலங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அவரு எமோஷனலா இருந்துதான் பேசுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கலாம். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். பாத்தீங்களா, அதுதான் அந்த எமோஷனல் தான். அந்த எமோஷனல் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பேச்சு வந்து அப்படியே ஒரு தீ மாதிரி இருந்துச்சு உண்மையிலே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு சான்ஸ், அதை மட்டும் சொல்லிக்கிறேன், கடைசியா ஒரு டைம் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு 4 முனை போட்டி 40 முனை போட்டின்னு எத்தனை உருட்டுனாலும் இங்க 2 பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த வீடியோவை நம்மளும் ஒரு லாஸ்டா அந்த டைம் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டுனாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே. பாத்தீங்களா, உண்மையிலே அவருக்கு வந்து அந்த அந்த எமோஷனல் அந்த கோர்வையா சொல்றது வந்து அந்த லாஸ்ட் அந்த ஒரு 4-5 டைலாக் வச்சிருக்காரு. அந்த டைலாக் கரெக்டா டெலிவரி பண்ணிடுறாரு. கரெக்டா எல்லா மேடைகளையும் அது வந்து சூப்பரா இருக்கு. மக்கள் மனசுல ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது பொழுது சொல்லும் போது தான் அது வந்து மனப்பாடமா ஆகிறதுக்கு காரணம் அதுதான். அதனாலதான் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அந்த விஷயத்த. யாரா இருந்தாலும் சரி, அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரலும் அதுதான் வந்து நினைச்சோம். சரி, ஓகே. அடுத்துதான் வந்து குறிப்பா லாஸ்டா ஒரு விஷயத்த சொன்னாரு. அந்த விஷயம் தான் வந்து மக்களிடையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி வருது அப்படிங்கிறது வந்து சொன்னாரு. அதை வந்து ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி ஒரு புதிய ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, நல்ல நாளுன்னாரு. அதை வந்து தளபதி சொல்லிக்காரு. ஆமா, உண்மையிலேயே நல்ல நாள் தான் தமிழ்நாட்டுக்கு. அன்னைக்குதான் அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. அன்னைக்கு வந்து கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் மக்கள் வந்து அந்த சூரியனை வெறுப்பாங்க. எப்படா இந்த சூரியன் ஒளியும், எப்படா இந்த சூரியன் மறையும், எப்படா இந்த சூரியன் தூரமா போகும், அப்படின்னு எப்படா இருட்டு வரும், மக்களுக்கு கூலிங் கிடைக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. தோல் அலர்ஜி எல்லாம் வரும், நிறைய வரும், ஸ்கின் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலே அந்த கத்திரி வெயிலி நேரத்துல வந்து அதாவது நம்புறவங்க யாரும் நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்ல காலம் வராது, ஏன்னா சூரியன் மறையணும்னு நினைப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எமோஷனலா நல்ல கியூஸ் பம்பா சொன்னாரு. அந்த வீடியோ கிளிப். சூரியன் பட்டா சன் ஸ்ட்ரோக் வரும், எப்படா இந்த சூரியன் மறையும், எப்படா இந்த சூரியன் ஒளியும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சூரியனை வெறுத்து ஒதுக்குவாங்க. இதுவரையிலும் இந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து தளபதி அவர்கள் பேசின வீடியோக்கள் தான் நான் எடுத்து வெளியிட்டேன். அதாவது திமுக மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிகிறார் தவிர வேற யாரையும் அவர் நினைக்கிறதே இல்லை. மற்றவங்க தான் பாவம் இவரை வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. தொங்கிட்டு போறாங்க. இவரை வச்சு அவங்க பேர் வாங்கிக்கிறாங்க. உன்னை அடிச்சுதான் நான் பேர் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் ஐடியோன்னு கவலையில விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. உண்மையிலே இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இதுவரையிலும் விஜய் சார் பேசின ஸ்பீச்ல வந்து இந்த ஸ்பீச் மிகவும் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு, மக்களிடையே நல்லா ரீச் ஆயிருச்சு. உண்மையிலே 23ஆம் தேதி அவங்க 23ஆம் தேதி நாளானிக்கு வந்து விஜய் சார் விசிலுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் விஜய் சார் தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கீழே வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.